Hello everyone, welcome to TechieQA channel. So now in this video என்ன பார்க்க போறோம்னா Jest.js. Jest is delightful JavaScript testing framework. ஸோ அதனோட ஹோம் பேஜில் எழுதியிருக்கு. ஸோ என்னென்னா இப்போ லைக் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஈவன் ஜாவா ஜேஎஸ்பி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரியாக்ட் நேட்டிவ் ஜேஎஸ் எல்லாமே ஜேஎஸ் பேஸ்டு யூஐ பேக் அண்ட் எவ்ரி திங் ஜேஎஸ் பேஸ்டு வந்தாச்சு. ஈவன் டெஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் லைக் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் அதே இருந்தால் குட் மேபி ஃபார் யூனிட் டெஸ்டிங்க்கோ இல்லைனா அவங்களோட சிஐசிடி பைப்லைனில் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குன்றதுனால மோஸ்ட்லி ஈவன் யார் யார் கேட்குறாங்களோ லைக் நவடேஸ் நீங்களே பார்க்கலாம் ஜாப் ப்ரொஃபைல்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆல்சோ ஒரு ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லைட் வெயிட் நிறைய கன்சர்ன் அவங்க காரணத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ JS.io அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி எல்லாருமே ஜாவாவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மூவ் ஆகணும், அந்த சின்டாக்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் 1 or 2 time or 3 time அந்த ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் இந்த என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக அந்த டூல் பேஸ்ட் மூவ் ஆட்டிங்கன்னா லைக் டே பை டே நம்ம உள்ள ஒரு நாலேஜ் தேவை. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு டைரக்டரி டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட் டெமோ அந்த மாதிரி மேபி டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு டைரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள். வியூஸ் சரி ஓகே நவ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு மேக் டைரக்டரி அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன் ஜஸ்ட் டெமோ. ஸோ ஒன்ஸ் டைரக்டரி க்ரியேட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நான் வந்து என்ன சொல்லணும்னா என்பிஎம் init லைக் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் இல்லைங்களா. ஸோ டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்.json தேவை. அதை வந்து நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன இஷ்யூ வரணும்னு தெரியாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ க்ரியேட் பண்ண ஃபோல்டர் ஜஸ்ட் எம்டி ஃபோல்டரை நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஜஸ்ட் டெமோ ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே, நவ் இப்போ நம்ம என்பிஎம் init என்டர் பண்ணோன்னா அது ஒரு சில ஆப்ஷன். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிருக்கா, ஸோ என்பிஎம் வெர்ஷன் ஆஸ் வெல் அஸ் நோட் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறது முக்கியம். ஸோ நோட் என்பிஎம் இல்லாமல் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் லைக் ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுக்கான டிபெண்டன்சி இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நோட் என்பிஎம் ரெண்டுமே இருக்குது. நவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்பிஎம் init இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா என்ன சொல்கிறது, சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் வந்து .exe ஃபைல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேக் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறது ப்ரீவ் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய டீல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்பிஎம் init ஸ்டார்ட் பண்ணலாம். என்பிஎம் initன்னு போட்டிங்கனாவே ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ என்பிஎம் init போட்டிங்கன்னா அது உங்களோட பேக்கேஜ் என்ன நேம் அப்படி கொடுங்க, ஜஸ்ட் டெமோ லெட் இட் பி அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து மேபி ஏபிஐ டெஸ்டிங் அது ஏபிஐ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். டெஸ்ட் கமாண்டுக்கு டெஸ்ட் கொடுத்துருங்க. கிட் ரெபாசிட்டரி இப்போதைக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கீவேர்ட் எதுவும் இல்லை. ஆத்தர் மேபி உங்களோட நேம் சம்திங் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும் இஸ் இட் ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ். ஸோ ஜஸ்ட் டெமோ இஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு பேக்கேஜ்.json ஆல்ரெடி இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ஜஸ்ட் ஹோம் பேஜில் அந்த ஃபோல்டருக்குள்ளே பேக்கேஜ்.json இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் தேவையில்லையா, ஜஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அது கமாண்ட் வந்து npm install just. ஸோ -save dev அப்படின்றது வந்து லைக் அதுவும் என்டர் பண்ணணும். இது போட்டிங்கன்னா ஜஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா குளோபலாக இன்ஸ்டால் ஆகிரும். உங்களுக்கு லோக்கலாக இன்ஸ்டால் ஆகி டிபெண்டன்சி சேவ் ஆகிறதுக்கு சேவ் டேவ் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன அப்புறம் உங்களோட பேக்கேஜ்.jsonல இது கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிருக்கும். மேபி நீங்கள் ஜஸ்ட் பேக் போயிட்டு பார்க்கலாம், பாருங்கள் அந்த ஃபைலில் இது அப்டேட் ஆகும். டேவ் டிபெண்டன்சி ஜஸ்ட் அதனோட வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்குங்களா. ஓகே, ஸோ நவ் ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆச்சு.
நம்ம இப்போ சிம்பிள் ஒரு ஸ்மால் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஆர் இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறது, இது இன்ஸ்டால் ஆகிருக்கான்றதுக்கு. அதுக்காக ஒரு ஒரு டேரெக்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு டைரக்டரி ஏபிஐ டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ டெஸ்ட் test.js. ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த test.js ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா just .test.js அப்படி இல்லைனா .spec.js. ஸோ இந்த ரெண்டில் எதனா ஒன்று சர்ச் பண்ணோம் நீங்கள் ரன் பண்ணும்போது. ஸோ அதனால தான் அப்படி சொன்னோம். ஒன்ஸ் நீங்கள் மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மோக்கா இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரைப் ஐடி சேம் நாமளும் அங்கே அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அ செகண்ட். இன்ஸ்டன்ட் ஆட்டோ சஜஷன் இஸ் லைக் ஐடி. நம்மளோட டெஸ்ட் மேபி டெஸ்ட் கேஸ் 1 ஆர் சம்திங் அந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் இஃப் யூஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நியூவாக இருந்தால் அதில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் சின்டாக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ்க்குள்ளே ஜஸ்ட்டு கன்சோல் லாக் மட்டும் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் வேஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, நீங்கள் டைரெக்டாக ஜஸ்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். நம்ம லோக்கல் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா, ஸோ அந்த மாதிரி. அப்படி இல்லைனா உங்களோட அந்த பேக்கேஜ்.json அதில் போய்ட்டும் ரன் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜ்.jsonக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டெஸ்ட் கமாண்டை போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் npm ரன் டெஸ்ட் மட்டும் கொடுத்தும் ரன் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நோட் மாடல். ஸோ ஜஸ்ட் கமாண்ட் வந்து நாட் ஃபவுண்ட் பிகாஸ் குளோபலாக இல்லை. நோட் மாடல்ஸ்குள்ளே .binக்குள்ளே ஜஸ்ட் இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அந்த டெஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு ரன் பண்ணும். ஸோ டெஸ்ட் கேஸ் 1. ஓகே. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக. அந்த நோட் மாடல் .bin இது வந்து அசைன் டு ஒன் கீவேர்ட் npx. ஸோ npxன்னு போட்டிங்கனாவே இந்த லோக்கலில் இருக்கிற நோட் மாடலுக்குள்ளே பின்னை அசைன் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ அதுவும் ஒர்க் ஆகும். நவ் அந்த நோட் மாடல்ஸ் .bin ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்களோட அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் பேக்கேஜ்.jsonக்குள்ளே டெஸ்ட் கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே போட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, டைரெக்டாக npm ரன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்களும் பார்க்கலாம் என்ன கமாண்ட் ரன் ஆகுது அப்படி நோட் மாடல் /bin. ஸோ அங்கேயே நீங்கள் வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஷன்லையும் நம்ம ரன் பண்ணலாம். எப்படி தேவையோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, மேபி டீபக் பண்ணும்போது அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது வேணும்னா ஜஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஜஸ்ட் கமாண்ட் நார்மலாகவும் ரன் பண்ணலாம். மேபி உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது கவரேஜ் மாதிரி ஏதாவது வேணும், இல்லை வாட்ச் அந்த மாதிரி. ஸோ இதிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் நம்ம அங்கே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு டைம் அவுட் இந்த மாதிரிலாம் வேணுனாலும் எது வேணுமோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணது உடனே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கமாண்டும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு கவரேஜ் ரிப்போர்ட்டும் ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ நவ் அதில் எதுவுமே இல்லை, லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் அந்தளவுக்கு கான்ஃபிகர் பண்ணல டைரெக்டாக. ஸோ மேபி அதனால் எம்டியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா அசஷன்ஸ் பார்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு கோத்ரோ பண்ணுங்கள் இந்த js.ioவில். மேபி நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன் என்னென்ன நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணோம், ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம npm நோடு இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்த்தோம். ஸோ தென் நம்ம npm init இன்ஸ்டால் பண்ணோம். npm initன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பேக்கேஜ்.json npm init யூஸ் பண்ணி பேக்கேஜ்.json ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அது ஜென்ரேட் ஆகிட்ட அப்புறம் மோஸ்ட்லி அதுக்கான தேவையான டேட்டா கிளாஸும் கொடுத்துட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ஃபோல்டர் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். தென் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ஜஸ்ட் டெஸ்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி சிம்பிள் டெஸ்ட் கேஸ் ஒன்று எழுதணும். ஸோ எழுதிட்டு ரன் பண்ணோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு லைக் டோட்டலாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, சப்போஸ் இன்ஸ்டாலேஷன் Node.js ஏதாவது இஷ்யூ, விண்டோஸ் பேஸ்ட் லினக்ஸ் பேஸ்ட் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சொல்லுங்கள்.
லைக் இஃப் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பிளாக் ஆகிருக்கீங்கன்னு கமெண்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.